ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ பார்க்கறது ஆடிட்டர் பாலசுப்ரமணியம், சிதம்பரத்துக்காரர். இவர் பெரியவாள சந்திரசேகரா ஈசா அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாளைக்கு கார்த்தால பொழுது விடிஞ்சதுலேருந்து பொழுத இருட்டுகிற வரை, ராத்திரி படுக்க போற வரைக்கும் இந்த நாமத்தை பல முறை சொல்லுவார். ஆபீஸ்ல ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், தான் சந்திக்கிற நபர்களாகட்டும், எல்லாம் சந்திரசேகர ஈசா சொல்லுங்க. என்ன விஷயம்? சந்திரசேகர ஈசா எல்லாத்தையும். ஒரு தடவை சிதம்பரத்துல கோவில்ல உற்சவம், நடராஜர் கோயில உற்சவம். அந்த உற்சவத்துக்கு கிளம்பி போறார். நடராஜரை தரிசனம் பண்றதுக்காக போறார். யாரு? ஆடிட்டர் பாலசுப்ரமணியம். ஒரு உற்சவ காலம் அப்படின்னா சிதம்பரம் ஜெய ஜெய ஜெயன்னு இருக்கும். எங்கிருந்து பக்தர்கள் வருவார். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குவிவா, பக்தர்கள் குவிவா. நடராஜர் தரிசனங்கிறது சாதாரணம் அல்ல. இந்த ஆடிட்டர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இத்தவர ஜனங்கள், இவருக்கு பின்னால ஜனங்கள் எல்லாம் விபூதியோட ருத்ராட்சத்தோட நமச்சிவாயனுடைய நாமத்தை சொல்லி தில்லை சிற்றம்பலம், தில்லை சிற்றம்பலம், தில்லை கூத்து, அந்த பேரை சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருக்காரு. இவரும் போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தேன்னா ஒரு பரபரப்பு. இது தவிர வர ஜனங்கள்லாம் ஓடி வரா, தெரிச்சு ஓடுற. என்னடா அப்படின்னு எல்லாம் அங்கங்க ஓடுறா. ஏதோ ஒரு இடத்துல பதுங்குற, கடைகிட்ட அங்கங்க உள்ள போய் எல்லாம் சுவர்கிட்ட ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய் எல்லாம் பதுங்குற. இவர் என்ன நடக்கிறதுன்னு அந்த புரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்ன விஷயம்னா, ஒரு யானை மதம் பிடிச்சு. சிதம்பரம் கோவில் இருக்கிற யானை அதுக்கு மதம் பிடிச்சு. அந்த யானை வீதியில் ஓடி வருது. அவனுடைய பாகன் அங்குசத்தை கையில் வச்சுட்டு துரத்திட்டு வரான். அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு வந்துட்டு இருக்கான். யானை கட்டுப்பட மதம் பிடிச்ச யானைன்னு சொல்லுவோம். இதுல சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா மதம் பிடிச்ச யானை மாதிரி கத்துற அப்படின்னு. மதம் பிடிச்ச யானைக்கு திக்கு தெரியாது. யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாது. அடிச்சுட்டு போடும். அது தெரியாது. கோபம் நமக்குலாம் என்ன, நம்ம பார்க்குறோமே, நமக்கு தெரிஞ்சவன், கணவன், மனைவி, பொண்ணு, பையன் பார்க்குறோம், பேசிடுறோம், வார்த்தைகளை வீசிடுறோம். அதுபோல யானைக்கு கோபம், கிட்டத்தட்ட கோபம்னு சொல்லலாம். மதம்ங்கிறது கோபம் தான். யானை வருது, எல்லாம் அங்கங்க ஓடி ஓடினா இவர் போக முடியல. என்னென்ன தவிக்கிறதுக்குள்ள யானை வரட்டும். அங்கங்க பதுக்கிட்டா. யானையோட போக்க பார்த்து எல்லாம் பதுக்கிட்டா. யானை என்ன பண்றது, இவர் அப்படியே தும்பிக்கையால பிடிச்சி தூக்குறது. பாகன் பின்னாடி வந்துட்டு இருக்கான் வேகமா. கிட்டக்க நெருங்க முடியல பாகனாலேயே. இவர் அப்படி தும்பிக்கையால சுத்தி அப்படியே மேல தூக்குறது. யானை மேல தூக்க முடியல, தும்பிக்கை மேல தூக்கும், மேல அலாக்கா அப்படியே தூக்கிட்டு போறது. யாரு? ஆடிட்டர் பாலசுப்ரமணியத்தை. அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நேரம், இந்த டைம் எப்படி இருக்கும் பாருங்க. மேலே தூக்கி எடுத்து இருக்கிறவெல்லாம் பயப்படுறாங்க. அங்கே பதுக்கி இருக்கவாள்லாம், கடை ரோடு ஓரெல்லாம் இருக்கவாள்லாம், ஐயோ ஆடிட்டராச்சே, பாலசுப்ரமணியம் சாராச்சே, டெய்லி நடராஜர் தரிசனத்துக்கு வருவாரே, மகாபெரிய பக்தராச்சே, அவருக்கு இப்படி ஒரு சோகமா, இந்த யானை அவரை போய் இப்படி பண்ணிவிடுத்தே அப்படின்னு எல்லாம் பேசிட்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். யாரா இருந்தாலும் ஒரு மனுஷன் தானே, ஆடிட்டரா இருந்தானே, யாரா இருந்தானே, ஒரு யானையால, மதம் பிடிச்ச யானையால ஒருத்தர் பிடிச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே யாரா தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். அவர் எப்படியான தப்பிச்சு வந்துடணும், பெரியவா, தெய்வமே, ரமண பகவானே, அண்ணாமலையாரே, நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இவரை பிடிச்சி மேல தூக்கி வச்சிருக்கு. அடுத்த வினாடி அது என்ன பண்ண போறதுன்னு தெரியல.
என்ன பண்ணோம்? கீழே அப்படியே பொத்துன்னு விட்டதுன்னா முடிஞ்சு போச்சு. மேலேருந்து கீழே தள்ளி விட்டதுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா ஆடிட்டர் ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் என்ன சொல்றா? சந்திரசேகரா ஈசா, சந்திரசேகரா ஈசா, சந்திரசேகரா ஈசா சொல்லிட்டு இருக்க. இந்த நாமத்தை சொன்ன உடனே இந்த யானை என்ன பண்றதா? இவருடைய அலாக்க கீழே இறக்கிறது. எந்த அளவுக்கு கோபத்தோட அப்படி சுருட்டி அவரை தூக்கித்தோ, இறக்கி அவரை கீழே விடுறப்ப ரொம்ப நிதானமா பவ்யமா அவருக்கு எந்த விதமான ஒரு அதிர்வும் இருக்கக்கூடாதுன்னு அப்படி கீழே இறக்கி வச்சுட்டு தும்பிக்கையை எடுத்துட்டு தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி அவர் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. பாகன் வந்துட்டான், யானை சாஃப்ட் ஆயிடுத்து, இயல்பு நிலைக்கு வந்துடுத்து. பாகன் வந்து டக்குன்னு சங்கிலியை காலில் போட்டு கட்டி யானையை தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அந்த நாமத்தை சொன்ன உடனே அதன் பிறகு கோவிலுக்கு போய் நடராஜா பெருமானை தரிசனம் பண்ணிடுறாரு ஆடிட்டர் பாலசுப்ரமணியம். இது முடிஞ்ச உடனே காஞ்சிபுரம் போறாரு. பெரியவாட்ட சொல்லுவோமே, பெரியவா அனுகிரகத்தானே தப்பிச்சோம், அவரோட பேரை சொன்னோம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஞ்சிபுரத்துக்கு போறாரு. யாரு? ஆடிட்டர் பாலசுப்ரமணியம். நல்ல கூட்டம் பெரியவா சன்னதியில். வரிசையில் நின்று போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றாரு. பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. பெரியவாளை பார்த்து ஒரு புன்னகையோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்றாரா, இதோ ஆடிட்டு இருக்காரு, சிதம்பரத்தில் பிள்ளையார்ட்டேந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரம் இங்கே வந்துட்டார் அப்படிங்கிறார். பிள்ளையார் யாரு? யானை. பிள்ளையார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரம் இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஆடிட்டருக்கு கண் கலக்க ஆரம்பிச்சு. சந்திரசேகரா ஈசான்னு நாம் சொல்லக்கூடியது வெறும் நாமம் அல்ல, நாம் சொல்கிற ஒவ்வொரு திருநாமம் இந்த மகானை அடைந்து விடுகிறது, நம்ம சொல்றதெல்லாம் இவருக்கு கேட்கிறது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு பெரியவா சந்திரசேகரா ஈசா, சந்திரசேகரா ஈசான்னு பெரியவாளை வணங்குகிறார். அப்படின்னா பாருங்க, அந்த யானையை தூக்கி மதம் பிடிச்ச யானையே ஒரு கணம் ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியறதுன்னா பாகனால முடியல, எந்த சக்தியாலையும் முடியல, மகா பெரிவா திருநாமத்தால் மட்டுமே இந்த யானையே கட்டுக்குள்ள கொண்டு வர முடிகிறதுன்னா மகா பெரிவா திருநாமத்திற்கு எத்தனை சக்தி! சந்திரசேகரா ஈசா இந்த நாமம் எல்லாரும் சொல்லுங்க. அடுத்த நிகழ்வில் புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.